மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய காலாளர் திருவாளர் கே.ஏ. முருகேசன் அவர்களே, டைனமிக் ட்ரெஷரர் திருவாளர் மாறன் அவர்களே, டெடிகேட்டட் பிரின்சிபால் கேப்டன் வி. புனிதன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய செல்வி உமா மகேஸ்வரி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற செல்வி ஹரிப்பிரியா அவர்களே, இந்த கல்லூரி நிறுவனத்தின் ஃபேக்கல்டி நான் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவர்களே, ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களே, மீடியா பிரஸ் நண்பர்களே, பெற்றோர்களே, இந்த கல்லூரியில் படித்து முடித்து பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகின்ற மாணவ செல்வங்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாளர் சொன்னது போல நான் இந்த கல்லூரியை 2001 இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். we can say ஒரு 12 years child, இந்த பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், அது வளரும்போது அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வாங்க, தாய் தந்தையினர். அவரை உறவினர்கள் வீட்டிலிருந்து வரும்போது அந்த உறவினர்கள் அவருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அதே நிலை தான் நான் இன்னைக்கு அடைகிறேன். there is a lot of changes. The changes இன்னும் பார்த்தீங்கன்னா developmental activity, the developmental activity till it is போயிட்டு இருக்கு. It is a sign of a sustainable development. இன்னைக்கு global levelல பார்த்தீங்கன்னா this is the important things what the people are say sustainable development. The sustainable development அப்படிங்கிறது ஒரு development அப்படின்னு சொன்னா அது ஒரு பிசினஸ் ஓரியன்டா இருக்கக்கூடாதுங்க. அந்த டெவலப்மெண்ட் வந்து சொசைட்டிக்கு டெவலப்மெண்டா இருக்கணும். ஓகே, அந்த டெவலப்மெண்ட் சொசைட்டிக்கு மட்டும் இல்ல, இயற்கைக்கும் டெவலப்மெண்டா இருக்கு. இயற்கையை பாதிச்சு நம்ம டெவலப் ஆகக்கூடாதுங்க. தட் இஸ் த மெயின் கோர் ஐடியா ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நாம் என்ன பண்றோம்னா இயற்கையை அழிச்சிட்டு டெவலப் பண்றோம், அது இருக்கக்கூடாது. தட் இஸ் த மெயின் திங். So this is an example. MIT, Murugesan Institute of Technology, marching towards a sustainable development. I congratulate on this auspicious occasion the management committee, their commitment towards development. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேட்கும்போது மிஸ்டர் மாறன் வந்து அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு, சார் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களா சார்னு. உடனே நான் இண்டஸ்ட்ரி உடனே பேசி நீ மிஸ்டர் மாறன்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே மாறன் அவங்கள்ட்ட பேசி there are lot of things are happening. Still more things will happen, definitely. I assure still more things will happen. Well, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாடு எஜுகேஷனலி டெவலப்டு கண்ட்ரியா, ஒரு நல்ல நாடா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர், தட் இஸ் வாட் இட் இஸ் கால்டு GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. GER இதை வச்சு அந்த நம்பர் வச்சு தான் ஒரு நாடு அதாவது கல்வியில முன்னேறி இருக்கா, கல்வியில முன்னேறலையா, இதை இந்த கிளாசிஃபை பண்ணாங்க. இந்த GER அது அந்த கண்ட்ரியில 18 வயசுல இருந்து 23 வயது வரல, இதான் வந்து இட் இஸ் த ஏஜ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அந்த ஹையர் எஜுகேஷன்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க ஆக்சுவலா என்ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தர் பாப்புலேஷன், அந்த கண்ட்ரியில அந்த ஏஜ்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதுல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் போறாங்க. இதை வச்சுதாங்க ஒரு நாடு வந்து கல்வியில முன்னேறி இருக்கான்னு பாக்குறாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம நாட்டுல இந்தியாவில் இப்போ வந்து வித் கிரேட் எஃபர்ட் 22% தான் ரீச் பண்ணிருக்கிறோம். பட் முன்னேறி இருக்கிற நாடுகள், மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 60, 70, 80, 90 அந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கு.
நம்ம இன்னும் நம்ம முன்னுக்கு வரணும். நிறைய காலேஜஸ் வரணும், நிறைய இன்ஸ்டிடியூஷன் வரணும், பாலிடெக்னிக் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ். நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் என்கிட்ட கேட்பாங்க, 550 காலேஜஸ் வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. 550 பத்தாது, லெட் இட் பி 1500. ஓகே, அதனால என்ன, 600 காலேஜ் வந்துருச்சு, நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி வராங்க, let it be 1500, let it be 3000, but the commitment to give quality education, the sustainable development இருக்கு பாத்தீங்களா, the sustainable development கூடயே வரணும், the inclusiveness கூடயே வரணும். the inclusivenessனா ஒரு சொசைட்டியை எலிமினேட் பண்ணி எந்த டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. that is also internationally accepted concept today. ஒரு செக்டர் சொசைட்டி ஒதுக்கிட்டு ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரி வந்து டெவலப் ஆகவே ஆக முடியாது. That is also one of the important thing. So sustainable development and inclusiveness, it is a one component. Well, இது ஒரு நிலை. நாம நிறைய காலேஜஸ் வரணும். ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த படிச்சு முடிச்சு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோமா, அடுத்தது ஒரு பெரிய क्वेश्चन மார்க். ஓகே, இந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 12.8 மில்லியன் மேன் பவர் நமக்கு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட், தட் இஸ் 1.28 lakhs டிமாண்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரி டிமாண்ட். பட் we are producing only 30 lakhs skilled manpower. இதுதாங்க क्वेश्चन மார்க். ஓகே, there is a gap. அந்த கேப், பட் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன் நாட் ஈவன் 10%. the skill number of skill ப்ரொடியூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா அதில் நாட் ஈவன் 10%. பட் கொரியாவில் பார்த்தீங்கன்னா 97, ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா 75, ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா 85, யூகேல பார்த்தீங்கன்னா 68. அவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம படித்து முடிக்க போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ரோல் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கூல். பிகாஸ் நான் வந்து நிறைய பேருக்கு இந்த எங்களுடைய ரோல் தெரியாம இருக்கலாம். ஸோ த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ரோல் வந்து என்னன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் +2 வொகேஷனல் படிச்சவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிரைவேட் இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டா இருக்கட்டும், ஆர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனா இருக்கட்டும், ஆர் ரயில்வேயா இருக்கட்டும், போர்ட் ட்ரஸ்டா இருக்கும், பிஹெச்எல், பிஇஎல், ஆல் Hyundai India, Hyundai India, Lucas TVS, Ford India, state, central, private and public sector undertaking எல்லாத்திலும் நாங்க implementing authority நாங்க தான். Well, now இந்த மாதிரி ஒரு competitive environmentல what the industry is today looking for? The industry is looking for three important things. One is the knowledge, skill and attitude. The knowledge and skill, knowledge உங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு 3 இயர்ல கொடுக்குறாங்க. The skillங்கிறது some extent காலேஜ்ல ப்ரொவைட் பண்றாங்க. தென் அதுக்கு பிறகு வந்து ரிமைனிங் பார்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களை அப்படியே எடுத்து ஜாப்ல போட போறது இல்ல. They are giving rigorous training 3 to 6 months. அதுக்கு மேல maximum 1 year. Then they are putting into training, actual job. So on the training, the skill part is taken care in the system. But what I mean to address is attitude. A candidate person with 1% less attitude will be phased out from the selection. ஏன்னா knowledge and skill ங்கிறது individual issue, but attitude is an organizational issue. ஒரு கேண்டிடேட் வந்து ஆட்டிடியூட் சரியில்லைன்னா அவன் 10 பேரை வந்து ஸ்பாயில் பண்ணுவான். அந்த 10 வந்து 100 ஆகும், 100 வந்து 1000 ஆகும், 1000 வந்து 10000 ஆகும். Whole organization will close. The today industry is looking for the high expectation towards attitude. அதனால இன்றைக்கு இருக்கிற மாணவியர்கள் நீங்க நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஆட்டிடியூடு உங்களோட சேர்ந்து வரணும். அப்பதான் நீங்க வந்து முன்னுக்கு வர முடியும். Harvard University USA reputed university, they conducted a study. அதில் வந்து பாத்தீங்கன்னா 85% of the candidate got job or promotion only through the attitude. Only 15% தான் அவங்களுடைய knowledge, அவங்களோட skill அதை வச்சு கொடுத்துருக்காங்க. So now you can say how much their attitude is more important.
Now let me share. So அடுத்த क्वेश्चन வந்துக்கலாம்னா இந்த attitude அப்படினா என்ன சார் நீங்க பாட்டு attitudeங்கறீங்க? It is not clear to me. This is something new. The attitude is nothing but a simple thing. What is your judgment on a person, on a situation, on a thing, on a place, on anything? இப்போ என்ன பார்த்த உடனே நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? What is your judgment? That is called attitude. You should have a positive attitude in your life, maybe in the home or institute or organization, wherever society, wherever you go, there are positive, negative. Always will be there. 100% இந்த இடத்துக்கு போனா எனக்கு 100% வரணும், பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. It is not possible also. It is not possible. So how to develop positive attitude? உங்கள் எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா கொண்டுட்டு வர்றது? That is the message I would like to share with you. Okay? Fine. இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் அப்படிங்கிறது இன்பில்ட் ஆனது, நம்ம லைஃபோட இன்பில்ட் ஆகிருக்கிறது. கஷ்டங்கள் லைஃப்ல கஷ்டம் அப்படிங்கிறது இன்பில்ட் ஆகிருக்கிறது. அது இட் இஸ் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது. நீங்க த மொமெண்ட் தாய் வயித்துல 10 மாசத்துக்குள்ள சுகமா இருக்கிறோம், த மொமெண்ட் நீங்க பிறந்த உடனே கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? கத்தலனா நீங்க கத்தலனா பேரண்ட்ஸ் கத்துவாங்க. ஓகே, கரெக்ட்டுங்களா? த மொமெண்ட் சைல்டு கத்தலனா பேரண்ட்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நீங்க கத்துறீங்க பாத்தீங்களா, கத்திட்டு கடைசியில நீங்க பல பேர் கத்துவாங்க. when you go last your end of your life, அதுல எவ்வளவு பேர் உங்களுக்காக கத்துறாங்க, அழுவுறாங்க, that is your success. ஒரு 10 பேர் தான் அழுவுறாங்க, ஓகே, ஒரு 1,00,000 பேர் அழுவுறாங்க, ஒரு கோடி மக்கள் அழுவுறாங்க, that is your life, success of your life. இந்த ஒருவர் கத்தறதுல இருந்து ஆரம்பிச்சு லட்சம், பில்லியன், ட்ரில்லியன் பீப்புள் கத்தற அளவுக்கு நீங்க எப்படி கோடி அளவுல எப்படி நீங்க கொண்டு போறீங்க, that is a success. How it will happen? Through attitude. Okay, I would like to quote a small example. இந்த adversity இருக்கு பாத்தீங்களா, adversityங்கிறது ஒரு கசப்பான உணர்வுகள், கசப்பான நிகழ்வுகள், அதை கடந்து வரணும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஹெலன் ஹெல்லரை ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் நினைச்சாங்கன்னா she is a ரோல் மாடல். அவங்க 1880 பிறக்கிறாங்க யுஎஸ்ஏல. நல்ல குழந்தை. அந்த குழந்தைக்கு அபூர்வ சக்தி பாத்தீங்கன்னா ஒரு வயசுல பேச ஆரம்பிக்குது, 1.5 வயசுல நடக்க ஆரம்பிக்குது. ஒரு துரதிர்ஷ்டம், 2வது வயதுல பிரெயின் ஃபீவர் அட்டாக் ஆகி கண் பார்வையும் போயிடுச்சு, காதும் கேட்கல, ரெண்டுமே கேட்கலாம், ஆட்டோமேட்டிக்கா வாய் பேசாது. நினைச்சு பாருங்க. ஓகே, எதுலாம் தேவையோ அது 3ம் இல்ல. 6 இயர்ஸ், 80 இருந்து 86 வரலையும் 6 இயர்ஸ் அந்த பேரண்ட்ஸ் put it to a lot of adversity, pain. இந்த மாதிரி குழந்தை நல்ல குழந்தைக்கு நல்ல ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. எதுக்காவது வழி இருக்குமா அப்படின்ட்டு. there was one article in 1986, இந்த மாதிரி டெஃப் அண்ட் பிளைண்ட் கேண்டிடேட்டுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு there was an article. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க, ஹெலனுடைய மதர். அவர் இந்த டாக்டர் டெஃபர் டு கிரஹம் பெல் டெலிபோன் கண்டுபிடிச்சவர். அப்போ டெஃப் குழந்தைகளுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவரை போய் பாருங்க, அவர் ஏதோ நல்ல ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கிரஹம் பெல்ல பாக்குறாங்க. கிரஹம் பெல் அட்வைஸ் பண்றாரு, நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் இட் இஸ் a blind and deaf institute பாஸ்டன்ல இருக்கு, கோ டு பாஸ்டன். சோ அங்க போய் பாருங்க அப்படின்ட்டு. இந்த பாஸ்டனுக்கு போது அந்த மதர் போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. சோ பாஸ்டன்ல தான் அந்த குழந்தைக்கு ஒரு டீச்சர் கிடைக்கிறாங்க. அந்த டீச்சருடைய பேர் அன்னி சுலிவன். 87ல இருந்து ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் அந்த டீச்சர் அந்த குழந்தையோட இருந்து அந்த குழந்தைக்கு கல்வி கொடுத்து, இந்த கல்வினா எப்படிங்க, அதாவது அந்த டீச்சர் அங்க ஸ்கூல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க.
வீட்டில் டீச் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, எப்படி டீச் பண்றது? சரி, இந்த டாய்ஸை கொடுத்தாக்க குழந்தைக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு டாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டாய்ஸ்னா குழந்தை தூக்கி வீசுது, குழந்தை கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து டீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த வீட்டிலே இருந்தா அந்த குழந்தைக்கு டீச் பண்ண முடியாதுங்க, உங்களுடைய இதெல்லாம் இருக்கிறதுனால நான் அந்த குழந்தைய தனியாக அழைச்சிட்டு போயிடுறேன், என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க, ரூம் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. 87ல ஃபர்ஸ்ட் டே அந்த குழந்தைய ஒரு வயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கையில வாட்டரை திறந்து விட்டுறாங்க, டேப்பை. ஓகே, ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீலிங் ஒரு கையில வந்து வாட்டரை ஊத்துது, இன்னொரு கையில வந்து WATER half an hour, more than half an hour கஷ்டப்பட்டு வாட்டர் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு பண்றாங்க. சோ த ஹெலன் வந்து வாட்டர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைக்கு இருக்க சந்தோஷம் பாத்தீங்கன்னா வெரி ட்ரெமண்டஸ். அது ஒரு வெரி கிராஜுவேட் ஆன மாதிரி, ஒரு வார்த்தை வந்து கிராஜுவேட் ஆன மாதிரி. அதுக்கு பிறகு அந்த டீச்சரை விடல. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டீச்சரை துரத்தன குழந்தை டீச்சரை பிடிச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு இதை எனக்கு சொல்லி கொடுங்க, இதே மாதிரி. அன்னைக்கு ஒரே நைட்ல அந்த ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வார்த்தைகளை கத்துக்குது அந்த பொண்ணு, குழந்தை. சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு 1994ல அவங்களுடைய இதுல வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க. தென் பெரிய ஸ்காலர், பெரிய அகாடமிசியன், பெரிய ஒரு சமூக ஆர்வலர், ஒரு ரைட்டர். ஹெலன் ஹெல்லர் மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. So 1946 to 57 Helen traveled more than 30 countries in Asia including India. ஒரே அட்டஸ்டிச்சில் பாத்தீங்கன்னா at the age of 75 40,000 kilometers வந்து without break. நம்ம வந்து ஒரு நாள் வெளியே போயிட்டு வரதுனா, ஒரு டூர் போயிட்டு வரதுனா கஷ்டப்படுறோம். without break 40,000 travel பண்ணி then he succeeded. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெலன் ஹெல்லருக்கு வந்து நாட்டு நடப்பு தெரியல. அவங்க நாட்டு நடப்பு தெரிஞ்ச உடனே அப்பயே அமெரிக்காவில் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அவ்வளவா. பெண்கள் சுதந்திரத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் சுதந்திரத்தை பத்தி இவங்க எழுதின உடனே அதுக்கு வரையிலேயே அவங்களை சப்போர்ட் பண்ண பொலிட்டீஷியன்ஸ், அது வரையிலே அவங்களை சப்போர்ட் பண்ண மீடியா அண்ட் பிரஸ் எகென்ஸ்டா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு கண் பார்வை இல்ல, காது கேட்காத அந்த ஊனத்தை மென்ஷன் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ண சொல்றாங்க. சோ இந்த லைஃப்ல கிரிட்டிசிசம்ங்கிறது பாருங்க, கிரிட்டிசிசம் இஸ் இன்இவிட்டபிள். நீ எது பண்ணாலும் வேற ஏதாவது கிரிட்டிசிசம் வரும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்க இந்த கிரிட்டிசிசத்தை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு இல்லைன்னா நீங்க யூ cannot கம் ஃபார்வர்ட். என்ன, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், முன்னாடி இருக்கிறவரு he told he is I am a fool. ஓகே, நீ முட்டாள்னு ஒரு ஆள் சொல்றாரு. ஓகே, முட்டாள்னு சொல்றவர்கிட்ட அவர் முட்டாளுங்கிற பாலத்தை ஏற்றி வீசுறாரு. நீங்க நல்ல புத்திசாலியா என்ன பண்ணணும், யூ டர்ன் யுவர் ஃபேஸ். ஓகே, லெட் இட் கோ. யுவர் பொசிஷன் இஸ், அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு யுவர் ஏ ஃபூல் அப்படின்ட்டு. நீ என்னதான் நீ சொன்னாலும் அவர் அந்த மலையில மாத்தாடு, அவர் அந்த பொசிஷன் தான் இருப்பாரு. வை டு யூ வேஸ்ட் யுவர் டைம்? ஓகே, நான் புத்திசாலிங்கிறது உன்னுகிட்ட தேவை வேண்டிய அவசியம் இல்லப்பா. எனக்கு தெரியும், ஐ நோ யுவர் மை பொட்டன்ஷியல், ஐ நோ மை கேப்பபிலிட்டி. உனக்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. ஓகே, யூ டர்ன் யுவர் ஃபேஸ், லெட் இட் கோ. நீங்க என்ன பண்றீங்க, we are catching the ball like a Jandy Rose. ஓகே, நான் அந்த முட்டாள நாமளே வாங்கிட்டு முகத்தெல்லாம் பூசிக்கிறோம். then we are react. the moment you take it for உன்னுடைய கையில வாங்கிட்டீங்கன்னா உன்னுடைய பொட்டன்ஷியல் எல்லாம் போய்டும். ஓகே, சோ அந்த ஹெலன் ஹெல்லருடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இட் இஸ் a ரோல் மாடல். அவங்க 25 இயர்ஸ், not even 1 day 2 day 1 year 3 years 2 years 5 years கிடையாதுங்க. 25 years ஒரு பெரிய அட்வர்சிட்டியை கிராஸ் பண்ணி become a great activist, economist, leader. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர முடிஞ்சது அவங்களால. ஓகே, வெல், இந்த இரண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்ட்ரீம். இந்த செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உங்களை நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப்,
If you think you are a great, you will be great. If you think you are a resourceful person, you will be a resourceful person. If you think I can become a leader, you will become a leader. If you think I can become a president of India, definitely it is possible. If you think I can become a president of the prime minister of India, it is possible. உங்களை பத்தி நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க? That is the self esteem. அந்த செல்ஃப் எஸ்டீம் ஒவ்வொருத்தருக்கும் ஹையா இருக்கணுங்க. நான் எழுந்திருச்ச உடனே எழுந்திரிச்சுட்டு நான் வந்து கிராமத்துல இருந்து பிறந்திருக்கேன், எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இல்ல, ஐ ஆம் ஸ்டடிங் இன் MIT, ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனி அக்சஸ் டு தி இண்டஸ்ட்ரி. சென்னையில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் அரை நாள் இங்க இருக்கிறான், அரை நாள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போறான். இந்த மாதிரி ஐ ஆம் வீக், ஐ ஆம் டல், ஐ ஆம் லேசி, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா you will become like that only. You will become like that only because இந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, it is a powerful tool. அடுத்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்னு எடுத்துக்கங்க, இயற்கையில நம்பிக்கை உள்ளவங்க இயற்கைன்னு எடுத்துங்க. It is a divine power. It is a gift given by the divine mind. இந்த மைண்ட் என்ன பண்ண தெரியுங்களா, get instruction from all your 5 sensors. பார்க்கிறது, பேசுறது, காதால கேட்கிறது, நோஸ், டச். இந்த 5 சென்ஸ்ல இருந்து command go to the conscious mind. Okay, first level. Then the conscious mind ல இருந்து it will go to the subconscious mind. இந்த subconscious mind என்ன பண்ணும்னா அது rationalize ஐ பார்க்காது, good or bad ன்னு பார்க்காது. whatever conscious mind give அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். If you think I can win, I am empowered, I am a good person, நான் அழகான பையன், நான் என்னால் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் சப்கான்சியஸ் ஒர்க் ஆகும். If the moment you say I am dull, I am dull, I am dull, your subconscious will go I am dull, I am dull, I am dull. rationalize பண்ணாது, இவர் நெகட்டிவா சொல்றான்னு rationalize பண்ணாது. ஓகே, அது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க. ஆட்டோ சஜஷன், நீங்க தூங்கும்போது கூட உங்க சப்கான்சியஸ் மைண்ட் you are empowered, you are a great leader, you are a dynamic man, you can win, you have power, okay, you can succeed சொல்லிட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி நீங்க எண்ணங்கள் இருக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா உங்க மனதுல வந்து ஏதாவது நமக்கு வழி உங்களுக்கு இருக்கு, நான் இந்த மாதிரி வர்றதுக்கு how to proceed, நான் என்ன பண்ணணும், அடுத்த வழி கிடைக்கும். Dear friends, all should have positive self esteem. இத மனசுல நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். இந்த பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில வர முடியாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நீங்க நிறைய பேர் படம் பார்த்திருப்பீங்க, கராத்தே கிட்னு ஒரு படம் இருக்கு, பார்த்திருப்பீங்க நீங்க. சண்டியில் கூட நிறைய போட்டிருப்பாங்க, தமிழ்ல போடுவாங்க, பட் இங்கிலீஷ்ல பாருங்க நல்லா இருக்கும். ஓகே, ட்ரை டு see in English. கராத்தே கிட்ல பாத்தீங்கன்னா USA இருந்து ஒரு பையன் சைனாவுக்கு போறான், ஒரு ஸ்மால் பாய். அவங்க மதர் வந்து டீச்சரா இருக்கிறாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. ஸோ நியூ பிளேஸ், அங்க போன உடனே சைனீஸ் வந்து இந்த பையனை வந்து ஏத்துக்க மாட்டேறாங்க, இவன் நீக்ரோ பேஸ்டு பாய், நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க. தேர் வாஸ் அ ஃபைட், ஒரு ஸ்டேஜ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திஸ் பாய் நோஸ் கராத்தே பட் தேர் குங்ஃபு போடுறான், தி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இங்க என்ன, வாட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே, இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. He knows he is the boy வந்து he is expert. Okay, he is expert in karate, but there is a field வந்து kung fu. every time இவர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது அவன் பட்டு பட்டுன்னு அடிச்சிடறான். ஓகே, வேற ஒன்றும் பண்ணவே முடியல. தென் இவர் ஜாக்கி சான்ட்ட போறாரு. ஜாக்கி சான் வந்து இவங்க வீட்டில் இருக்கிற பிளம்பர், அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு, இது மாதிரி என்ன ஆச்சு. ஜாக்கி சான் பார்த்தாரு ஒரு நாள் அவன் அடிக்கும்போது அந்த பசங்களை தரத்தி விட்டுறாரு. இட் வாஸ் ஹேப்பனிங் லைக் தட். அவர் வந்து கேட்கிறார், நான் இது குங்ஃபு கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஓகே நீ குங்ஃபு கத்துக்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பாத்தீங்க, படம் பார்த்திருப்பீங்க, ஜர்க்கினை கழட்டணும், ஹேங்கர்ல மாட்டணும், திருப்பி எடுக்கணும், ஜர்க்கினை போடணும். ஓகே, ஜர்க்கினை கழட்டணும், போடணும், எடுக்கணும். இதே தாங்க 10 நாள். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து வெறுப்பாயிடும். என்னையா நான் வந்து குங்ஃபு கத்துக்க வந்திருக்கிறேன், நீ இப்ப டெய்லி ஜர்க்கின் மாட்ட சொல்ற, எடுக்க சொல்ற, இன்னொன்னு புரியலையே அப்படின்ட்டு. ஓகே,
அது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஆக்சுவலா ஆரம்பிப்பாரு. இந்த ஜர்க்கிங் எடுத்து பண்ண போது ஒரு பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு பொசிஷன்லயும் அந்த ஒரு இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு இது வரும், எக்ஸசைஸ் வரும். இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். எக்ஸலன்ட் மூவி. அது பொசிஷன் வரும். அந்த பொசிஷனை கத்துக்கிறதுக்கு யூ ஹேவ் டு பிராக்டிஸ். நான் கும்பு கத்துக்கணும் நேரா வந்து ஒரே நாள் கத்துக்க முடியாது. இட் ரிக்வயர் லாட் ஆஃப் பேஷன்ஸ், லாட் ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ். அப்பதான் கத்துக்க முடியும். தென் அதுக்கு அடுத்துட்டு ஃபைனல்ல போகுது பாருங்க. ஓகே, ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ல இவருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து வின் பண்ணிடுவான். அவன் தான் மெயின் ஆப்போசிட் பாய். அவன் வின் பண்ணி குவாலிஃபை ஆயிடுவான் ஃபைனலுக்கு. இவர் வின் பண்ணோம். ஃபர்ஸ்ட்ல ஒரு பையனை அடிச்சிருவாரு, இவர் ஜெயிச்சிருவாரு. பார்க்கர், இவர் இந்த பையன் பேர் பார்க்கர். இந்த செகண்ட் பையன் பாய் வந்து அந்த ஆப்போசிட் இருக்கிற கோச்சர் என்ன பண்றீங்களா, கோச் நீ வந்து ஜெயிக்க வேண்டாம், ஃபைட் பண்ண வேண்டாம், யூ பிரேக் த லெக், அவன் காலை உடைச்சிரு, பார்க்கருடைய காலை உடைச்சிரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் காலை உடைச்சிருவான். இவன் போய் பெட்ரீல்ல இருப்பான். அந்த இவர் சொல்லி ஜாக்கிசான் சொல்லுவாரு, வேணாப்பா டிராப் பண்ணிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலான்ட்டு. நோ நோ நோ, இட் இஸ் மை கமிட்மெண்ட், டூ ஆர் டை. ஓகே, நான் இவன்கிட்ட இருந்து நான் ஜெயிச்சாக்க நான் ஜெயிச்சா போறேன், தோந்தாக்க நான் என்ன வாழ்க்கையுடைய எண்டுக்கு போயிடுறேன். ஓகே, let me finish my life. Okay, let me finish my life. No point in going ஒரு பயந்தாங்குழியா இருக்கிறது வாழ்றது விரும்பல நானு. Then again he come to the thing. Then finally அந்த ஆப்போசிட் காரனை வின் பண்ணிட்டு அந்த பையன் ஜெயிப்பான். That is the story. What I mean to say, ஒரே ஸ்ட்ராட்டஜில இருக்காதீங்க. இப்போ ஒரு அப்ரோச் பண்றீங்க, ஒரு மார்க் வரல, you change your strategy. Okay, காலையில நீங்க வந்து மேக் ஏ ஹேபிட் ஆஃப் கெட்டிங் அப் ஒன்லி 8 o'clock in the morning. ஓகே, காலேஜ் பஸ் 9 மணிக்கு தான் வருது, 6 8:30 மணிக்கு தான் வருது. ட்ரை டு கெட் அப் early. எப்படி early ஆகணும், என்னால முடியல சார், வாட் டு டு. ஓகே, நானும் முயற்சி பண்ற முடியல, நானும் அலாரம் வைக்கிறேன், அலாரம் வச்சு தூங்கி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். அன்னெசரி மை மதர் இஸ் டிஸ்டர்ப். 4 மணிக்கு அலாரம் வச்சா 4 மணிக்கு எழுந்திருக்கிறது இல்லை. ஓகே, யுவர் மைண்ட், உங்களுடைய இன்னர் கான்சியஸ்ல பாத்தீங்கன்னா another important thing, ஒரு சோம்பேறி, தட் இஸ் அ பப்பு அண்ட் லீடர். இந்த பப்பு அண்ட் லீடர் வந்து குவாலிட்டி ரெண்டுமே இருக்கும். இந்த பப்பு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த சோம்பேறி ஆல்வேஸ் இந்த லீடர் கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. செய்யாதரா, போஸ்ட்போன் பண்றா. ஓகே, லீடர் வந்து காலையில ஷார்ப்பா 4 மணிக்கு நான் எழுந்திருச்சு, நான் ஒரு 2 hours நல்லா சின்சியரா படிச்சுட்டு, இன்னைக்கு எக்ஸாமுக்கு இருக்கு, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, மந்த்லி டெஸ்ட், ஐ ஷுட் பர்ஃபார்ம் வெல் அப்படின்னு லீடர் அனுப்பிட்டு படுப்பாங்க. அலாரத்தை செட் பண்ணிட்டு மொபைல்ல 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஓகே, லீடர் ஓகே கெட் அப் ஆவாங்க. அந்த பப்பு என்ன சொல்ல தெரியுங்களா, காலேஜ் பஸ் 8:30 தான் வருது, 4.5 hours, இன்னும் ஏன்டா இருக்கு, 4.5 மணி நேரம் இருக்குடா கையில, உன் கையில, யூ கேன் டூ ஒன் டே. ஓகே, ஒரு 1/2 hour தூங்க, ஓகே ஒன்னும் ஆயிடாது, ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். ஓகே, ஒன்னு ஒரு 4:30க்கு எகைன் 4:30 அடிக்குது, ஜஸ்ட் லைக் தட் போயிடுது. 1/2 hour ஜஸ்ட் லைக் தட் வில் கோ. அது தூங்குறவங்களுக்கு எனக்கு தெரியும். அதுக்குள்ள 1/2 hour ஆகி போச்சா, இல்ல அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். அப்புறம் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு 5 மணிக்கு எழுப்பிடுமா, டேய் நான் 3 மணில இருந்து இருக்கேன்டா நானு, நீ அலாரம் அடிச்சதுல இருந்து நான் ஒரு 1/2 hour முன்னாடில இருந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் எழுந்திருப்போம், 7 மணிக்கு தான் எழுந்திருப்போம், பஸ் வரதுக்கு 1/2 hour முன்னாடி ஆஸ் யூஷுவல். So please don't listen your mind, follow your commitment. இந்த மைண்ட்ங்கிறதாங்க உங்களுடைய பப்பு. ஓகே, இந்த மைண்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களை எங்க ட்ராக் பண்ணிட்டே போகும். You try to control your mind. Okay, if your mind controls you, no end. Okay, so try to follow your commitment than your whatever small ஒரு பிளஷரா இருக்கலாம், ஒரு 1/2 hour பிளஷரா இருக்கலாம், 1 hour பிளஷரா இருக்கலாம், or 4 hour பிளஷரா இருக்கலாம். Your commitment will have an adversity, then finally it will give you a very good result. So that is what it is called as self-esteem. Then the continuous learning irukku parunga, that is also one of the best quality. The continuous learning, அது வந்து நமக்கு எஜுகேஷனலா இருக்கட்டும், or learning through the society ல இருந்து லேர்ன் பண்ணலாம் இருக்கலாம், the workshop ஆர்கனைஸ் பண்றதா இருக்கலாம், or any other eventல இருந்து வர இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். So continuous learning, that will make you to sharpen your mind. Prepare yourself to face all the challenges today.
another important thing what you require is how to face the failure then celebrate success. Failure எப்படி நம்ம எதிர்கொள்றோம், failure நம்ம எப்படி accept பண்ணிக்கிறோம், that is more important. The failure will come, the success will come, success will go. Failure comes, failure will go. Event will come, event will go. If the event comes and goes, I will stand like a solid rock. I will stand like a solid rock. If the moment you think, then automatically even if failure comes, even you will be in a position to handle it. I think last year வந்து engineer scientist Mr. அண்ணாதுரை வந்தா நினைக்கிறேன். I would like to share அவருடைய ஃபீல்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு பாஸா இருந்தவர் டாக்டர் அப்துல் கலாம். அவர் இந்த ஃபர்ஸ்ட் மிசைல் ஆபரேஷன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் வந்து இன் 1979ல வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணோம். 73ல வந்து அசைன் பண்றாங்க ஜாப். 7 years ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து 78ல நடக்குது. I think it in the month of September, I think. Last 4 minutes countdown started. First 1 minute over. Second minute வந்து கம்ப்யூட்டர் ஹோல்ட் பண்ணுது. some component error னு கம்ப்யூட்டர் சொல்லுது. Then கலாம் வந்து பார்க்கறாரு, பின்னாடி இருக்கிற பார்க்கறாரு, சயின்டிஸ்ட்ல பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. டாக்டர் கலாம் பார்க்கறாரு. சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு சொல்றாங்க, ஓகே டசன்ட் மேட்டர், கம்ப்யூட்டர் இது ப்ராப்ளம், we can bypass it, நல்லா தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் வந்து கலாம் வந்து பைபாஸ் பண்ணிட்டு மேனுவல் ஆப்ரேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லா போகுது. செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது then it is failed, totally failed. பட் அதுக்காக அவங்க வந்து அது அப்படியே சோர்ந்து போகல. பட் 1979ல வித்தின் a year, வித்தின் 6 months அதே ராக்கெட்டை வந்து ஸ்ட்ரெயிட் லைட்டுக்கு விட்டாங்க. வாட் த மெசேஜ் இஸ், இஃப் இந்த நீங்க ஃபெயிலியரை பார்த்த உடனே அப்படியே டல் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தென் யுவர் லைஃப் வில் பி மிசரபிள். ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபெயிலியருக்கு யார் காரணம்? அந்த ஃபெயிலியருக்கு த மொமெண்ட் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கணும். இந்த ஃபெயிலியர் வரும்போது டோன்ட் பிளேம் அதர்ஸ். எனக்கு வாத்தியார் சரியா சொல்லி தரல, எங்க பேரண்ட்ஸ் சரியா என்கரேஜ் பண்ணல, எனக்கு நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்கல. டோன்ட் பிளேம் அதர்ஸ். You take the responsibility. The moment you take responsibility, நாம ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறோம்? ஒன்னு வந்து பாருன்னா fear of failure. நம்ம தோந்துருவோமோ, தோல்வி அடைந்துருவோமோ அப்படிங்கிற பயம். It become burden to me. இது வந்து எனக்கு பார சுமையாயிடும், தொடர்ந்து சுமையாயிடும் அப்படிங்கிறது. Then how others feel about me. அடுத்தவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையே. வாட் இஸ் உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. ஓகே. த மொமெண்ட் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், தென் யுவர் நாலேஜ் வில் இம்ப்ரூவ், யுவர் ஸ்ட்ரென்த் வில் இம்ப்ரூவ், யுவர் ஃப்ரீடம் வில் இம்ப்ரூவ். டெஃபினெட்லி யூ வில் பி இன் எ பொசிஷன் டு அச்சீவ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். இதுக்கு எல்லாமே வந்து காரணம் என்னன்னா அவர் மைண்ட். இந்த முன்ன சொன்ன மாதிரி மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க யூ ஹேவ் டு சீசன் யுவர் மைண்ட். That is a left brain, right brain. Left brain more logical thinking, right brain creative thinking. நார்மலா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட்டடா இருக்கும், பெண்களுக்கு வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேட்டடா இருக்கும். ஸோ அதனால தான் பெண்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா இருப்பாங்க. ஜென்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்போம், லாஜிக்கல் திங்கிங், நான் ஏன் இதை செய்யணும். பட் பெண்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா வேலை செஞ்சுட்டு வருவாங்க. நான் ஏன் வேலை செய்யணும், ஏன் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா, why should I do, what benefit I will get it, இந்த மாதிரியான கேள்விலாம் வரும். So you have to balance it. அதுக்கு வந்து என்னன்னா ஒரு பவர்ஃபுல் டூல், it is யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன். வெரி சிம்பிள் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன். ஐ திங்க் உங்க ட்ரெஷரரை பார்க்கும்போது அவர் நிறைய அந்த இதெல்லாம் செய்யற ஒரு மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா the way he looks, அவர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வெரி வெரி, நான் சொல்றது வந்து ஏதோ ஒரு யோகா பிராணாயாமங்கிறது 50 வயசுக்கு மேல தான் வந்து பண்ண நினைக்காதீங்க. நீங்க இதை ஒரு 6 மாசம் செஞ்சு பாருங்க, யூ வில் see the difference. இந்த அட்வர்சிட்டின்னு சொல்றோம்ல, இந்த அட்வர்சிட்டியை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது எப்படி, தட் இஸ் த மந்த்ரா. ஓகே. த ஃபெயிலியரை சக்சஸ் ஆக்குறது எப்படி, தட் இஸ் த மந்த்ரா. த கிரிட்டிசிசம், தட் கிரிட்டிசிசம் இஸ் இன்எவிட்டபிள் சொன்ன, தி கிரிட்டிசிசம் பண்றாங்க, ஓகே லெட் இட் பி.
ஈஸியா எடுத்துக்கிறது எப்படி? ரியாக்ட் பண்ணாதீங்க. கிரிட்டிசிசம் பண்றவங்க ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பொட்டன்ஷியல் குறைஞ்சிரும். ஓகே, கிரிட்டிசிசம் எப்படி வந்து பிளசண்டா எடுத்துக்கிறது. நம்ம கோயில பாக்குறாங்க இல்ல, இந்த பிரசாதம் கொடுக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, சோ அதை எடுத்துட்டு குடிச்சிட்டு இப்படி பண்றோம். ஓகே, சோ அதோட மீனிங் என்னன்னா, சோ அக்செப்ட் த சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். ஓகே, அக்செப்ட் த சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். நீங்க ட்ரெயினை பிடிச்சாகணும். ஓகே, ட்ரெயின் வந்து 9 o'clock, இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மாறன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில ஹெவி டிராபிக், போக முடியல. ஓகே, 9:30 8:30 8:45 9 முடிஞ்சு போச்சு. ஸோ அவர் ஃப்ரெண்ட் அங்க ஜங்ஷன் இருக்கார், கேட்கிறாரு, சார் ஆல்ரெடி ட்ரெயின் லெஃப்ட். ஓகே, he can't do anything, he has to accept it. Okay, this is a moment given to me, I have to accept. ஐயோ போயிடுச்சு என்ன பண்ண முடியும்? what we can do? then he has to do the alternative arrangement. Okay, பஸ் அது போயிடுச்சா பரவாயில்லப்பா, கேபிஎன்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணு, I will go by other way. This is how their life. இதை நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா that is what it is called as tamas. அதனால இந்த நீங்க கேந்திரிய வித்யாலயில பண்ணீங்கன்னா அந்த பிரேயர்ல இருக்கும் தமசோமா ஜோதிர்கமய. தமஸ்ங்கிறது டார்க்னஸ், இந்த ஒளி என்ற பிரகாசம் இருளை நீக்கட்டும், அதான் அந்த மீனிங். தமசோமா ஜோதிர்கமய. நம்ம தமஸ் கிடையாது. we have learned lot of things. 3 வருஷம் படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை கத்திருக்கிறோம். we are not darkness. then the second stage இருக்கு பாத்தீங்களா, that is called rajas. very very dangerous mind. மைண்ட்லுடைய நிலை இரண்டாவது நிலை. அப்படியே ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும், ஒய் 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 ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்க உட்காந்துருப்போம் நம்ம வந்து வேற எங்க மெட்ராஸ், நியூயார்க், லண்டன், அந்த மாதிரி மைண்ட் போயிட்டே இருக்கும். we are not connecting the physical body into mind. physical body into mind. Mind is doing something, body is doing something. We should connect both. that is called prana. very simple. இதை நீங்க பண்ணி பாருங்க, வெரி பவர்ஃபுல் டூல். நீங்க எதுக்காக கவலைப்பட வேண்டாம். இப்ப மார்க் நீங்க கம்மியா வாங்குறீங்களா, நத்திங் டு வரி. நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க, யூ வில் ஃபைண்ட் டிஃபரன்ஸ். ரொம்ப கோவக்காரரா இருக்கிறீங்களா, செஞ்சு பாருங்க, யூ வில் see the lot of difference within 3 months. ஓகே, ரொம்ப டிஜெக்டடா இருக்கிறீங்களா, லைஃப்ல ரொம்ப கஷ்டங்களா வருதா, யூ டூ இட் 6 months, you will see the difference between that, before and after. then finally இன்றைக்கு இருக்கிற ஒரு ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஐ ஆம் அட்டெண்டிங் லாட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், வாட் தே சேஸ், யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஓன் யூஆலஜி அண்ட் பிராக்டிஸ். யூஆலஜி அப்படின்னா EULOGY. ஓகே, யூஆலஜி. இறந்துடுறாங்க, இறந்து பிணத்தை வச்சிடுறாங்க. ஸோ அந்த பிணத்தை வந்து பார்த்து நல்லவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரிதான், என்ன பார்க்கிற போது எவ்வளவு அருமையான மனிதரியா, நல்ல மனிதர் அவர், ஒரு நல்ல தங்கமான மனிதர், இந்த மாதிரியான ஒரு நிலை அவர்கள் வந்துடக்கூடாது, நீங்க தங்கமா இருங்க. அவர் கோவமே பட மாட்டாரு, யாரை பார்த்தாலும் எவ்வளவுதான் அடுத்தவங்க திட்டினாலும் கோவப்பட மாட்டாங்க, நீங்களும் கோவப்படாம இருங்க. ஓகே, மற்றவங்க ஒர்க்கை வந்து இவர் போய் எடுத்து செய்வாரு. ஹெல்ப் அதர்ஸ், சர்வீஸ், யூ ஆல்சோ டூ சர்வீஸ். So whatever you have to write. ஏன் நம்மள எக்ஸசைஸ் என்ன பண்ணுங்க, நம்மளையே ஒரு 50 இது எழுதிட்டு வர சொல்லிடுவாங்க. 50 இது எழுதிட்டு போகணும். அந்த எக்ஸசைஸ் வந்து அந்த இதுல அந்த கேம்ல ஒரு எக்ஸசைஸ், மேனேஜர் யூஆலஜியோட எக்ஸசைஸ், யூ ஹேவ் டு பிராக்டிஸ். படுக்க வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பெண மாதிரி படுக்க வச்சுட்டு. So everybody should write your own methodology, யூஆலஜி, and you should do practice. And another thing I would like to wind up, there are 5 category of people in the world. நான் இந்த கடல் நிலையிலிருந்து வர முதன்மைக்கு, இந்த கடல் நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க, மற்றவனையும் செய்ய விட மாட்டாங்க. ஓகே, அது ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆபீஸா இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், எவ்ரிவேர். இவனும் வேலை செய்ய மாட்டான், அடுத்தவனும் வேலை செய்ய விட மாட்டான், இவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனும் படிக்க விட மாட்டான், இவங்களும் படிக்க மாட்டாங்க, அடுத்தவனும் படிக்க விட மாட்டாங்க. கடைநிலை வேண்டாம், அவங்கள பத்தி பேச வேண்டாம். ஓகே, லெட் அஸ் ஃபர்கெட். அந்த மனசுல இருக்கிறது நான் சொன்னதை அழைச்சிருங்க, எரேஸ் இட். உங்க மெமரியில இருந்து எரேஸ் பண்ணிடுங்க. இந்த 2வது நிலை இருக்கு பாத்தீங்களா, அது பாட்டத்துல இருந்து 2வது நிலை. 4வது நிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஷன். ஓகே, ஒரே டோட்டல் கன்ஃபியூஷனா இருக்கும். இது 4வது வகை. சோ அந்த நிலையை நமக்கு வேண்டாம், விட்டுருங்க, அவங்களே எரேஸ் பண்ணிடுங்க, லீவ் இட்.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவன் லெவல் வரலையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான், ஒர்க்கு நடக்காது, ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணிவிடுவான். ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை படிக்கணுமா படிக்கிறத விட்டுருவான், ஒர்க் பண்ணுமா அந்த ஒர்க் என்னவா அதை விட்டுருவாங்க. ஆனா அவங்கள பார்த்துக்குவாங்க. ஓகே, he or she will protect themselves but spoil the work. Then மேல இரண்டாவது நிலை பார்த்தீங்கன்னா அவங்க வருத்திக்குவாங்க, தன்னை வருத்திக்குவாங்க, பட் ஒர்க்கை சஃபர் பண்ண விட மாட்டாங்க, ஒர்க்கு சஃபர் பண்ண விட மாட்டாங்க. தென் முதன்மையான நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க, ஒர்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஒர்க்கும் நடக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. So I wish every one of you in this college, இந்த ஆண்டு விழாலாம் எதுக்காக கொண்டாடுறோம்னா நம்ம ஒரு ஆண்டுல என்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், இந்த சாதனைக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, ஒரு பாராட்டு. ஒன்று, நம்பர் 1. நம்பர் 2, வருங்காலத்தில் இதை விட நிறைய சாதிக்கணும், அந்த சாதிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஓகே, இட் இஸ் அ மெசேஜ். இந்த சாதனையில வந்து ஒன்லி ஒரு மேனேஜ்மெண்ட் தான் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஒன்லி வந்து ஃபேக்கல்டி மட்டும் கிடையாது, நான் ஃபேக்கல்டி மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அவங்களே ரெகனைஸ் பண்ணோம். வி ஷுட் ரெகனைஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த ஹோல் ஆர்கனைசேஷன். அப்பதான் வந்து டோட்டலா ஆர்கனைசேஷன் வளரும். ஸோ அதனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பன் டூரிங் த லாஸ்ட் இயர். இந்த ஆனுவல் டே ப்ராக்ரஸ் சொன்னாங்க பிரின்சிபால் வந்து, there are lot of activity, national level workshop, academic activity, sports activity, developmental activity, lot of things are happening. My best wishes, every one of you in the college should be a winner, not loser. The winner வந்து பாத்தீங்கன்னா the difference between winner and loser, அந்த 5 பேர் இருந்துட்டு again 2 பேருக்கு வரேன் நான், winner and loser ultimately. Okay, winner, we should be winner. இந்த வின்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஆக்டிவிட்டி இருக்குங்க, ரெகக்னைஸ், ஃபோக்கஸ். ஓகே, ப்ளீஸ், வின்னர், லூசர், ரெகக்னைஸ், ஃபோக்கஸ். வின்னர் வந்து ரெகக்னைஸ் லிமிடேஷன்ஸ், வின்னர் ரெகக்னைஸ் லிமிடேஷன்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். வேரஸ் லூசர் ரெகக்னைஸ் ஸ்ட்ரென்த். கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு, ஆனா நான் நிறைய தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க. ரெகனைஸ் ஸ்ட்ரென்த், ஃபோக்கஸ் ஆன் வீக்னஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செல்ஃப் எஸ்டீம், நான் டல்லு, நான் வந்து உதவாதவன், எனக்கு படிப்பு வராது, என்னால் மார்க் வாங்க முடியாது, என்னால் சாதிக்க முடியாது. ஓகே, பிகாஸ் தே ஆர் ஃபோக்கஸ் ஆன் வீக்னஸ். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பிகம் வின்னர் ஆஃப் தி in your academic life and also your organizational life and ultimately your family life. And not only that, you have to serve the society. The service இருக்கு பாத்தீங்களா, the service வந்து நீங்க ஒருத்தருக்கு இந்த கல்விக்கு இந்த நிறுவனம் வந்து ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கிறது, அந்த கல்வி வந்து எக்ஸ்போனன்ஷியலா ஸ்ப்ரெடிங். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து யூ பி a dedicate yourself. இன்னையிலிருந்து ஒரு நீங்க டேக் இன்னைக்கு எடுத்துங்க who I am. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நீங்க குளிச்சுட்டு, okay, who I am, you write in your diary who I am. First question, number 1. What I want to become, second question. Okay, what I want to become, second question. And third one, what is the time limit, fourth question. And how to achieve, that is the fourth question. 1 2 3 4. Okay, you desire yourself what you want to be and make a, and then you see your commitment after becoming a doctor, after becoming an engineer, after becoming a teacher, after becoming a leader, after becoming an educationalist. What is the service you are written? Reciprocal, what you are going to do, give to society. That is number 2. And what is the time frame? Whether it is at 5 years, 2 years, or 3 years, or 5 years, or 10 years time frame. Then make a pakka plan and you read every day. காலையில எழுந்திருச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு you take that your what you call உத்தரவாதம் எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த பத்திரம், அந்த இது ரீட் பண்ணுங்க. what is your commitment? Okay, what to be, I want to be become, you read பண்ணுங்க. and before go to the bed you read பண்ணுங்க. your mind, your conscious mind will get the command, the conscious mind, subconscious mind will get the communication,
the auto suggestion will work, definitely you will become your diamond. So எல்லாமே நீங்க எல்லாமே வைரங்கள் தான், வைரங்களாக ஜொலிக்கிறீங்க. the parents ஃபைனலா parents வந்து பாத்தீங்கன்னா don't compare your child with other person. அடுத்தவங்க வந்து பக்கத்துக்கு பையன் வந்து ஹுண்டாயில செலக்ட் ஆயிட்டான், நீ ஹுண்டாயில செலக்ட் ஆகல, நீ யூஸ்லெஸ் சொல்லாதீங்க. ஒவ்வொரு குழந்தைகளுமே வைரங்கள். அவர்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கும், ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். வேற மாதிரியில, வேற ஸ்ட்ராட்டஜில அவரை ஊக்கப்படுத்தினீங்கன்னா அவர் வந்து பிரதிபலிப்பாங்க, நல்ல பிரகாசமாக என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு, கல்வி நிறுவனத்துக்கும், இது நான் சொன்ன மெசேஜ்ல நல்ல மெசேஜா இல்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரணுமான மெசேஜ் தெரியல. I take it in a good way. It is a message, a good message. Thank you very much.